நமஸ்தே. இந்த வீடியோவில் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சா சபாவில் ஹிந்தி கோர்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சா சபாவோட சின்ன இன்ட்ரோ பாருங்கள். இது வந்து மகாத்மா காந்தியால் நிறுவப்பட்டது. 1980 சென்னையில் மகாத்மா காந்தியால் நிறுவப்பட்டது. பிரச்சா சபாவோட ஃபஸ்ட்டு பிரச்சாரக் வந்து காந்தியோட மகன் தேவதாஸ் காந்தி தான் இருந்தார். ரெகுலர் எக்ஸாம் எப்போல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா 1922 ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு கான்வகேஷன் எப்போ கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1931 ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கோர்சஸ்லாம் அவைலபிள் இருக்குது, அதோட டியூரேஷனு எல்லா டீட்டெயிலும் வந்து 1 by 1 பார்க்கலாம் வாங்க. இதில் 9 லெவல்ஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பரிச்சயா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா, பிரவிஷிகா, விஷாரத் பூர்வாத், விஷாரத் உத்ராத், பிரவீன் பூர்வாத், பிரவீன் உத்ராத் அப்படின்ட்டு 9 லெவல்ஸில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பரிச்சயா அப்படின்றது அறிமுகம், பேசிக் லெவலு. பிராத்மிக்கு நெக்ஸ்ட் லெவலு. பரிச்சயான்றது வந்து ஹிந்தி சுத்தமாக தெரியாது அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹிந்தி எழுத படிக்க தெரியும், லெட்டர்ஸ்லாம் எனக்கு தெரியும்னா பிராத்மிக் எடுத்துக்கோங்க. பரிச்சய எக்ஸாமு 6 month கோர்ஸு. 4th standard அபவ் படிக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பேப்பர் 1 ஒரு பேப்பர் தான், 100 marks, பாஸ் மார்க் 35. ஃபஸ்ட் கிளாஸ்னா 60% எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ், அதான் 60 marks. 2 hours. எக்ஸாம் மந்த் வந்து ஜனவரி இல்லைன்னா ஜூலையில் இருக்கும். இது பரிச்சயா, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிராத்மிக் பாருங்கள், இதுவும் 6 month தான். அபவ் 5th இருந்தீங்கன்னா படிச்சிங்கன்னா இங்கே எடுத்துக்கோங்க. பேப்பர் ஒரு பேப்பரு 100 marks, 35 எடுத்தால் பாஸு. 60% எடுக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு. 2.5 hours. பிப்ரவரி ஆகஸ்ட்டில் இருக்கும். ஆன்லைன் கிளாஸு செப்டம்பர் 1 ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி. நெக்ஸ்ட்டு மத்தியமாவும் ராஷ்டிரபாஷாவும் பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். 6 month கோர்ஸு, 2 பேப்பர் இருக்கும். 200 marks, 70 எடுக்கணும். 35 70 எடுக்கணும். 60% எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸு. எக்ஸாம் டைம் டியூரேஷன் 2.5 hours. எக்ஸாம் மந்த் வந்து பிப்ரவரி ஆகஸ்ட்டில் இருக்கும். மோஸ்ட்லி மார்னிங் ஆஃப்டர்நூன் இருக்கும். சாட்டர்டே சண்டேட்டில் தான் இருக்கும் எக்ஸாம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆன்லைன் கோர்ஸை ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் அதில் உங்களுக்கு கிடைக்கும். பிரவிஷிகா பாருங்கள், பிரவிஷிகாவும் சேம் 6 month கோர்ஸு. பேப்பர் 3 பேப்பர் இருக்கும். டோட்டல் 300 marks, 100 + 100 300 எழுதுக்கணும். 35% எடுத்தால் பாஸ் ஆகிடுவீங்க. 60%னா ஃபஸ்ட் கிளாஸு. எக்ஸாம் டைமிங் இது 3 hours. பிப்ரவரி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும். மார்னிங் ஆஃப்டர்நூனில். 3rd பேப்பர் வந்து தமிழ் வரும். தமிழ் நீங்கள் வந்து ஹிந்தி உங்களோட ஸ்கூலில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணி ஈஸி லாங்குவேஜ் எழுதலாம், சரிங்களா? இல்லைன்னா தமிழ் எழுதணும் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு விஷாரத் பூர்வாத் பாருங்கள். கோர்ஸ் வந்து 6 month, 3 papers இருக்கும். 35% எடுத்தால் பாஸு, 60% எடுத்தால் ஃபஸ்ட் கிளாஸ். 3 hours. பிப்ரவரி ஆகஸ்ட்டில் இருக்கும். மார்னிங் ஆஃப்டர்நூன். ஏன்னா 3 பேப்பர் இல்லையா, அதனால் 3 papers எழுதணும். விஷாரத் உத்ராத் சேம் 6 month, 3 papers தான் இதுக்கும். இதில் வந்து மௌகிக் இருக்குது. மௌகிக்னால் ஓரலாக நீங்கள் வந்து கொஷின் கேட்பாங்க, நீங்கள் அதை பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குது. பிப்ரவரி ஆகஸ்ட்டில் மார்னிங் ஆஃப்டர்நூன் இருக்கும். 3 hours இதுவும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பிரவீன் பூர்வாத். பிரவீன் பூர்வாத் 6 month, 3 papers, 300 marks வரும். பாஸ் மார்க்னால் 40% இருக்கணும். அதாவது 3 பேப்பரும் சேர்த்து 120 இருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ்னால் 60% எடுக்கணும், 180. எக்ஸாம் டைமிங் பாருங்கள், 3 hours. எக்ஸாம் பிப்ரவரி மந்த், ஆகஸ்ட் மந்த் 2 monthலேயும் இருக்கும். சாட்டர்டே சண்டே எக்ஸாம் இருக்கும். மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டியூரேஷனில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பிரவீன் உத்ராத் பாருங்கள். பிரவீன் உத்ராத் 6 month கோர்ஸு. 3 பேப்பர் ரிட்டனில் இருக்கும். 1 பேப்பர் வைவா, அதாவது மௌகிக் இருக்கும். டோட்டல் மார்க்ஸு 400. 40% மார்க் எடுக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ்னால் 60% மார்க் எடுக்கணும், சரிங்களா? எக்ஸாம் டைமிங் 3 hours. எக்ஸாம் மந்த்து பிப்ரவரியும் ஆகஸ்ட் இந்த 2 monthலையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் எக்ஸாம் வரும். மார்னிங்கு ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் முடித்த பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கான்வகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட நியர்பை சென்டர்ஸ் எங்கேன்னு நீங்கள் செக் பண்ணி அங்கேயே அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.